only harem collection இந்த particular வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே ஹாரம் கலெக்ஷன் தான். நிறைய வெரைட்டிஸ்ல பார்க்க போறோம், நிறைய கேட்டகரிஸ்ல பார்க்க போறோம். அதாவது கேட்டகரிஸ் அப்படினும்போது இதுல காஸ்டிங் மாடல், டர்க்கி மாடல், காசு மாலை எல்லா டிசைனுமே இருக்கும். பாம்பே டிசைன், லேட்டஸ்ட்ல இருந்து ட்ரெடிஷனல் டிசைன் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். only harem collection. ஸோ இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா டி நகர்ல இருக்க லலிதா ஜுவல்லரி ஷோரூம். அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஹாரம் அப்படின்றதுனால ஸோ மேலேயும் இருக்கிறதுமே ஹாரம் தான், கீழே இருக்கிறதுமே ஹாரம் தான். ஸோ நெக்லஸ் ஹாரம் அந்த மாதிரி இல்லாமல் ஹாரமே தான் வச்சுருக்காங்க மேலேயும் கீழேயும். லென்த் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். சிலது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், சிலது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிற கேஸ்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா 93 கிராம்ஸ் அண்ட் கீழே வந்து ஸ்டோன் வச்சு வரக்கூடியது. ஸோ கிராம் டீட்டெயில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் டர்க்கி ஸ்டைலில் லக்ஷ்மி பேனண்ட் வச்சு வரக்கூடிய டிசைன், மகாலட்சுமி பேனண்ட் வச்சு. இது கேஸ்டிங் மாடலில் வருது. இதோட கிராம் வெயிட் வந்து 115 கிராம். இந்த மாதிரி கேஸ்டிங் மாடலில் ஹாரம் வந்து ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 65-70 கிராம்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பர்டிகுலர் ஐட்டம் வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கும் கம்மியில் கண்டிப்பாக வந்து நான் எங்கேயாவது அவைலபிள் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் ரீசெண்டாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு 65 கிராம்ஸ் அந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் சைஸில் வித் பேக் செயினோட தான். மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து வித் பேக் செயினோட தான் வருது. இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஒரு 70-80% வந்து பேக் செயினோட தான் வருது. பேக் செயின் இல்லாமல் கலெக்ஷன்ஸ் வந்து வெரி ஃபியூ தான் வச்சுருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து எல்லோ கோல்ட்லேயே ஸ்டோன் ஆர் கெம்பு வச்சு வரக்கூடியது. ஒன்று மகாலட்சுமி பெண்டன்ட், இன்னொன்று வந்து ஃப்ளவர் பெண்டன்ட் மாதிரி வரும். இது வந்து கம்ப்ளீட் ஸ்டோனு, ஸ்டோன்லேயே ஓப்பன் செட்டிங் ஸ்டோன் மாதிரி தான் வரும். லைட் வெயிட்டு நெக்லஸ் மாடல் மாதிரி தான். நெக்லஸ் விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வரும்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஹாரம் டிசைன். ஹாரமில் பீட்ஸ் வச்ச மாதிரி வரக்கூடியது. கம்ப்ளீட்டாக ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் வச்சு எல்லோ கோல்ட்லேயே வரக்கூடிய ஒரு மாங்காய் ஹாரம். ஃப்ளக்ஸி டைப் தான் வித் பேக் செயின். இந்த ரெண்டு டிசைனுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஒன்று வந்து பீகாக் இல்லாமல் ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய பெண்டன்ட்டு, இன்னொன்று வந்து டபுள் பீகாக் வச்சு சாந்த்பாலி பேட்டர்னில் வரும். இல்லை ஸ்டோனோ இல்லைனா கெம்போ கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பண்ணிவிடுவாங்க. டேக்கில் வந்து நெட் வெயிட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அட் சேம் டைம் எவ்வளோ ஸ்டோன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஸ்டோன் ஹாரம் மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் அங்கே அந்த ஃப்ளவரை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா மூவிங். இதோட வெயிட் ஸ்டார்டிங் வெயிட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 36 கிராம்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஹாரம் கலெக்ஷன் அமையும். நெக்லஸ் வந்து லைட் வெயிட்லேயே அமைஞ்சிருக்கு, லைக் ஒரு 2 7 1.5 7லேயே. ஹாரம் பர்டிகுலராக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஹாரம் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஹாரம்லாம் உங்களுக்கு வந்து 36-40 கிராம்ஸ்லேருந்து till 50-60லாம் போனீங்கன்னா நல்ல கிராண்டான பெண்டன்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே காசு மாலை, முல்லை மாலை கலெக்ஷன். இது வந்து முல்லை மாலை, அதுலேயே பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய டிசைனு. 43 கிராம்ஸ் வரும். ஒரு ஹாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் ஒரு நல்ல ஒரு லென்த்தாக ஒரு சைஸ் வந்து மினிமம் இருக்கணும். அப்படின்னா ஒரு 5 பவுண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாரம் கிடைக்கும். லென்த்தாக இருக்கட்டும், அதோட திக்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ராடாக அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கிராம் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி லென்த்தும் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் கிடைக்கும். ஸோ ஒரு 40லேருந்து ஆரம்பித்து 50, 60, 70 போகும்போது அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். அதுக்கும் கம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து கண்டிப்பாக கம்மியாகும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 வருது, இன்னொன்று வந்து 50 வருது. 50ன்னும் போது அதோட பெண்டன்ட் அண்ட் அதோட முல்லை அரும்புலாம் டிசைன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவும் ப்ராடாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான். இப்போ ஒரு ஜிமிக்கி எடுத்துக்கிட்டோனாலும் சரி, பேங்கிள் எடுத்துக்கிட்டோனாலும் சரி, ஒரு ஜிமிக்கின்னும் போது ஒரு 15 கிராம், ஒரு நல்ல மீடியம் டு பிக்கர் சைஸு அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹாரம் கலெக்ஷன் கூட கண்டிப்பாக ஒரு 5 பவுன் அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போகும்போது இன்னும் நல்ல கிராண்டான டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து 2 விதமான காசு மாலை. ஒன்று ஃப்ளக்ஸி டைப் 47 கிராம் வித் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. மேலே இருக்கிற காசு மாலை வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பு. அது வந்து இந்த சரடு கோர்த்த மாதிரி மாடல் வரும். ஆக்சுவலாக அது நான் வந்து கிட்ட பார்க்கும்போது பீகாக் மாதிரி தெரிஞ்சது, பட் அது பீகாக் இல்லை, உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு காசு மாலை ஹாரம். 65 கிராமுக்கு நல்ல ப்ராடான ப்ராப்பர் யூ டைப்பு. இது வந்து 47 கிராம் மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காசு மாலை நான் கிட்ட காட்டுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பீகாக் மாதிரி இருக்கும், ஆனால் பீகாக் கிடையாது. சென்டரில் ஒரே ஒரு காசில் மட்டும் மகாலட்சுமி டிசைன் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ. ஆரஞ்சு பாலிஷில் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெட்டிங் காம்போ இது.
இதில் நெக் செட் மட்டுமே உங்களுக்கு 26 கிராம் வரும். அதுக்கு பீட்ஸ் வச்சு ஒரு ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. சேம் மேட்சிங்காக வரக்கூடிய ஒரு ஹாரம். ஆக்சுவலி இந்த செட்டுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி கலெக்ஷன் வந்து நான் வந்து ரீலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டுக்கு செம்மையாக மேட்ச் ஆகும். நிறைய வெட்டிங் கலெக்ஷனில் இப்போ இந்த செட்டெல்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இதுவுமே ஆன்டிக்கில் ஆரஞ்சு பாலிஷ் மாதிரி வரும். ஆன்டிக்கில் ராயல் ஆன்டிக் டச்சு, பிளாக் ஆன்டிக் அந்த மாதிரி ஒரு பாலிஷிங்லாம் வரல. இது வந்து ஆரஞ்சு பாலிஷ் மாதிரி வரும். இதுவுமே லுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரே ஒரு ஹாரம் நான் ஜஸ்ட் மேலே வச்சு காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலி சொல்லணும்னா இது 5-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற ஹாரம் வந்து ஹிப் பெல்ட்டாகவும் வங்கியாகவும் அண்ட் பெண்டன்ட் தனியான்னு சொல்லிட்டு 5-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து நான் ஹாரமாக வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணோன்னா இந்த ஹூக் இருக்குல்லையே இந்த லாக்கை வந்து சைட் வைஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணக்கூடிய லென்த்தை நான் ஹாரமாக வச்சுருக்கிறதுனால அந்த அளவுக்கு கிராண்டாக தெரியுது. வேணும்னா நம்ம லென்த்தை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரொம்ப லென்த்தியாக வியர் பண்ணனாலும் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து 84 கிராம்ஸு. இது வந்து ஒரு அழகான 2-in-1 நெக் செட். ஒரு சைட் ஃபுல்லாக ஆன்டிக்கில் வருது. நல்லா டீட்டெயிலிங் தெரியுற மாதிரி இருக்கும். ஆன்டிக் ஃபினிஷிங்கிறது எல்லாமே 22 கேரட்டில் 916 ஹால்மார்க் கோல்டு ஜுவல்லரி தான். பட் அந்த ஆன்டிக் பாலிஷ் அப்படின்றது அந்த டிசைன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ அதே டிசைனை பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோ கோல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா தான் அந்த டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் தெரியும். அதுவே நீங்கள் வந்து ஆன்டிக் டச்சில் போனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வரக்கூடிய உருவம்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நல்லா தெரியுன்றதுனால இப்போ நிறைய ஆன்டிக் ஜுவல்லரிஸ் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ரீசனே அதுதான். இப்போ இந்த டிசைனில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்டிக் ஃபினிஷிங் வந்து இருக்கும்போது ஒரு டிசைனுமே கொஞ்சம் அழகாக தனியாக டீட்டெயிலிங்காக தெரியும். இந்த டிசைனில் வந்து ஒரு சின்ன யூனிக் பேட்டர்ன் என்ன அப்படின்னா இந்த பெண்டன்ட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் ஸ்டோன் அண்ட் பீகாக் மாதிரி ஒரு ஃபெதர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் மகாலட்சுமி டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்மளே அப்படியே ஜஸ்ட்டு கையில் வந்து அந்த பெண்டன்ட்டை கொஞ்சமாக லைட்டாக இழுத்து விட்டு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் கிடைக்கும். இதுவுமே ஒரு 2-in-1 டைப் மாதிரி தான் இது. அண்ட் ஒரு க்யூட்டான காசு மாலையில் மல்டி கலர் ஸ்டோன் பார்த்தோம் இல்லையா, அதுவே மாங்காய் மாலையில் மல்டி கலர் ஸ்டோன். இதுவும் ஃப்ளெக்சிபிள் டைப்பு. ஃப்ளெக்சிபிள் டைப்புன்னும் போது கண்டிப்பாக எல்லா விதமான ஃப்ளெக்சிபிள் டைப் டைப் வரக்கூடிய ஹாரமெல்லாம் கூட ஹிப் பெல்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இது வந்து சரடு கோர்த்த மாதிரி வரும். இதுவும் கொஞ்சம் ஸ்டிஃபான சரடு கோர்த்த பேட்டர்ன். பட் இதையுமே நீங்கள் வந்து ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி வருது வித்தவுட் பெண்டன்ட்ன்றதுனால மாங்காய் மாலை. அதே மாங்காய் மாலை ஃப்ளெக்சிபிள் டைப்பில் பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய டிசைன். இந்த பெண்டன்ட்டை நம்ம ஃப்யூச்சரில் வேறு பெண்டன்ட் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், இல்லை பெண்டன்ட் இல்லாமையும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ரெண்டுமே 55 கிராம் தான். ஒன்று வந்து மாங்காய் மாலை வித் ஸ்டோன் வச்சு வரக்கூடியது, இன்னொன்று மாங்காய் மாலை வித்தவுட் ஸ்டோன். சேம் மகாலட்சுமி பெண்டன்ட் தான். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு அதே 55 கிராம் தான் வரும். பட் இதில் ஸ்டோன் கிடையாது. சில பேருக்கு ஸ்டோன் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்டோன் பிடிக்காதுல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 வெரைட்டிலையுமே வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய மாங்காய் மாலை, காசு மாலை, முல்லை முட்டு, அப்புறம் செமி ஆன்டிக்கு, நகாஸ் டிசைன் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாலும் கஸ்டமைஸ்ட் ஆர்டர் எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இனி இது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற டிசைன் வந்து 41, மேலே இருக்கிறது வந்து 56 வரும். 56ன்னும் போது கண்டிப்பாக லென்த் வந்து கொஞ்சம் கூட வரும். அப்படி இல்லைன்னா அந்த சைடில் வரக்கூடிய மாங்காய் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நிறையா நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அமேசிங்கான வெட்டிங் காம்போ. கம்ப்ளீட்டாக ஒரு அழகான எல்லோ கோல்டில் ஒரு அரும்பு டைப்பில் வந்து சைடில் ஃபுல்லாக கொடுத்துட்டு பெண்டன்ட் வந்து மகாலட்சுமி பெண்டன்ட் கொடுத்து நல்லா கிராண்டாக நல்லா ஹைலி எம்போஸ்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அரும்பு கண்டினியூவாக கொடுக்காம நடுவில் ஒரு முகப்பு மட்டும் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன ரூபி கெம்பை கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன் லைக் நெக் செட்க்கும் வந்துடும். இது வந்து 34 கிராம்ஸ் நெக் செட்டு. ஹாரம் வந்து உங்களுக்கு 62 கிராம் வருது. இது மாதிரி செட் வைஸ் வந்து நெக் செட் ஹாரம் காம்போ நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே பேட்டர்னில் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த செட் எல்லாமே கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வித் பேக் செயினோட தான் வருது.
ஒரு டிசைன்லையுமே உங்களுக்கு அந்த பென்னண்ட்டு அதுக்கு மேலே திலகம் ஷேப்பில் ஒரு டிசைன்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். இந்த டிசைன் என்னன்னு தெரியல, நிறைய இந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய வச்சுருந்தாங்க. சேம் டிசைன் வந்து லக்ஷ்மி இல்லாமல் இருக்கான்னு கேட்டதுக்கு டக்குன்னு இந்த டிசைனை எடுத்து காமிச்சாங்க. ஏன்னா பிஃபோர் பார்த்த டிசைன் வந்து மகாலட்சுமி கொடுத்து வரக்கூடிய ஹாரம் அண்ட் நெக்லஸ்ஸு, அதே பேட்டர்னை மகாலட்சுமிலாம் இல்லாமல் உருவம் இல்லாமல் வேணும்னாலும் ஒரு பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. லைக் 25 கிராம்ஸ்க்கு பேக் செயினோட வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் 48 கிராம்ஸ்க்கும் பேக் செயினோட வரக்கூடிய ஒரு ஹாரம். ஹேங்கிங்ஸும் சூப்பராக இருந்தது. இந்த செட்டு நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் செட்டும் நல்லா இருந்தது. ஹாரம் வந்து மாங்காய் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. பேக் செயின் கூட நல்ல லென்த்தியான ஒரு பேக் செயின் வித் திக்கான ஒரு பேக் செயின் தான் அது. சில பேர் வந்து லிங்க்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் கூட போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னா. இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு மாங்காய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு உருவம் இல்லாமல் ஒரு அழகான ஹை எம்போஸ்டு பெண்டன்ட் பண்ணியிருக்காங்க. 55 கிராம் வருது இந்த பர்டிகுலர் பேட்டர்னு. இது எல்லாமே யூ டைப் வரக்கூடிய ஹாரம் தான். இதுக்கு செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் செப்பரேட்டாக வேணும்னாலும் செப்பரேட்டாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் வந்து 3 விதமான ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெண்டன்ட்க்கு கீழே. இந்த காசு மாலை ஆக்சுவலாக செம்ம ஓல்டு பேட்டர்ன். ஆக்சுவலாக இது ட்ரெடிஷ்னல் டிசைனு. ஆனால் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து நிறைய பேர் இப்பயும் ஸ்டில் கேட்பாங்க. அதில் பெண்டன்ட் வச்சு வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் நியூ டிசைன். இப்போது காசு கூட பார்த்திங்கன்னா கிட்ட வந்திருக்கும். ஒரு காசு வந்து முழுசாக தெரியாது, அந்தளவுக்கு நல்ல கிட்ட வந்து பண்ணியிருப்பாங்க பார்வையாக. சரடு கோர்த்த பேட்டர்னு, நல்ல ஒரு கிராம் வெயிட்டு 47 கிராம்ஸ்க்கு, நல்ல லென்த்து, நல்ல ப்ராப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக இந்த போர்டில் வந்து ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம வியர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும், அதாவது அழகாக அந்த பட்டையாக தெரியும். இது வந்து இன்னும் லென்த்து வரும் கூட. இதுவும் சரடு கோர்த்த பேட்டர்னு, ஹார்ட்டின் மாதிரி ஒரு டிசைன் வந்து மேலே வந்திருக்கும். காசில் ஒரு காசுலேயும் மகாலட்சுமி டீட்டெயிலாக அழகாக தெரியுது. நல்ல லென்த் வேணும், ஒரு 30 இன்ச் வரைக்கும் காசு மாலை வேணும் அப்படின்னா 70லேருந்து 80 கிராம் 10 பவுனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 30 இன்ச் அந்த மாதிரி ஒரு லென்த், அதாவது பெண்டன்ட்டோட டிப் வரைக்கும் நான் சொல்கிறேன், 30 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்ல லென்த்து வந்து தெரியும். இப்போ நார்மலாக ஒரு மீடியம் சைஸு 5 பவுன் அந்த மாதிரினா ஒரு 28 இன்ச்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து லென்த் வந்து வேணும் கிடைக்கும். அதிலே பெண்டன்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து இன்னும் லென்த்தியாக அழகாக வரும். பட் நல்ல லென்த் வேணும் அப்படின்னா ஒரு 70 கிராம் 80 கிராம் அந்த மாதிரி போனீங்கன்னா நல்ல லென்த் கிடைக்கும். இந்த 2 பேட்டர்னுமே ஒரே லென்த்து தான் ஆக்சுவலாக. ரெண்டுமே உங்களுக்கு வந்து 41, 42 கிராம். ரொம்ப ரீசனபிள் வெயிட்டில் வரக்கூடிய காசு மாலை சூப்பராக இருந்தது. இதில் பீகாக் டிசைன் எல்லாமே செம்ம யூனிக்காக அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த 2 செட்டுமே. அண்ட் இது வந்து ஆன்டிக்கில் லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன், டான்சிங் டால் வச்சு வரக்கூடிய கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் ஃபுல்லாகவே டான்சிங் டாலு, மகாலட்சுமி பெண்டன்ட்டு, அப்புறம் கீழே வந்து ரூபி பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. அண்டு நல்ல அழகாக வந்து நடுவில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் லுக்கு. அண்ட் கீழே வரக்கூடிய ஹாரம் வந்து நெல்லிக்காய் வரிக்காய் மாடல்லையே ஆன்டிக்கில் உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு சூப்பரான ஒரு பெண்டன்ட், செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக அந்த பெண்டன்ட்டு கீழே பீட்ஸ் ஹேங்கிங்கோட. இது வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி வர மாதிரி ஒரு அழகான ஒரு டெம்பிள் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஒரு கல்யாண வைபவத்தை காமிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக டான்சிங் டால் ஹாரம், மகாலட்சுமி பெண்டன்ட். அண்டு நல்லா இருந்தது, இந்த பேட்டர்னும் சூப்பராக இருந்தது. இது வந்து உங்களுக்கு 52 கிராம்ஸ் வரும், கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து டபுள் பீகாக் டிசைனு வித் க்யூட்டான ஒரு பெண்டன்ட், ஃப்ளவர் பெண்டன்ட் வித் நல்ல பெரிய கெம்பு வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அந்த பெண்டன்ட்டு. 27 கிராம்ஸ் வரும். இது நெக் செட் இல்லை, ஒரு மிடில் ஹாரம் லென்த் வரும். அண்டு லாஸ்ட்டாக பார்க்குறதுமே ஒரு ஸ்பார்க்லிங் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய மகாலட்சுமி டிசைனு. கீழே அந்த பேர்லே நல்ல பெருசாக இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு 62 கிராம்ஸ் வருது. ப்ராடான ஒரு வி டைப் ஹாரம் டிசைன். நகாஸ் பேட்டர்ன், இது வந்து உங்களுக்கு செமி ஆன்டிக் மாதிரி வரும்.
நாட் அ கம்ப்ளீட் ஆன்டிக் ஆர் நாட் கம்ப்ளீட் கொலோ செமி ஆன்டிக்கில் நகாஸில் வரக்கூடிய ஒரு ஃபினிஷிங். நல்ல மயில் வந்து சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு மயில் வித் ஹேங்கிங் கொடுத்துட்டு நடுவில் மகாலட்சுமி டிசைன். இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு டிசைன் தான். அதாவது ஒரு 10-15 இயர்ஸாக இந்த டிசைன்ஸ் ரெகுலராக இந்த நகாஸில் வரக்கூடிய பேட்டர்ன் வந்துட்டுருக்கு. ஆனால் அதில் நிறைய இப்போ புதுசாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி பின்னாடி கம்ப்ளீட் க்ளோஸ்டில் வந்திருக்கும். லைட் வெயிட்டு தான். அந்த டிசைன் வந்து ஹெவியாக தெரியாது, ஆனால் நல்லா பார்வையாக இருக்கும். அதுலேயே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் 2 பீகாக் மாதிரின்னு நினைக்கிறேன். 2 பீகாக் அதுக்கு 2 கிளி வந்து கொடுத்துட்டு நடுவில் மகாலட்சுமி பெண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனோட சரியாக தெரியல அந்த நகாஸில். நல்ல யூனிக்கான ஒரு ஹாரம் டிசைன் இது. இதுவுமே பின்னாடி கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு ஃபினிஷ் மாதிரி வரும். லைட் வெயிட் பேட்டர்ன் நகாஸில் 74 கிராம்ஸ் வரும் இந்த பேட்டர்ன். இது மாதிரி நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க. நிறைய இதில் வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன் ஒன்று காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோட எண்டுலேயே நான் உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன். அந்த டிசைன் நான் வந்து ஜஸ்ட் மேலேயே வச்சு காமிக்கிறேன். இந்த 2 செட்டுமே சூப்பராக இருந்ததுங்க நேரில். நல்ல ஒரு ஆரஞ்சு பாலிஷில் காசமாலை டிசைன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஆரஞ்சு பாலிஷில் காசமாலை எனக்கு தெரிஞ்சு நான் அந்தளவுக்கு காமிச்சதில்லை வீடியோவில். நிறையா வந்து நம்ம ஆன்டிக்கில் அப்புறம் வந்து எல்லோ கோல்டில் தான் பார்த்துருக்கோம். பட் ஆரஞ்சு பாலிஷில் சூப்பராக இருந்தது. அதுலேயும் அந்த கீழே வரக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு 3 ஒரு ரப்பர் பால் டிசைன் மாதிரி 3 லேயர் பட்டையாக கொடுத்துட்டு காசு டிசைன் வந்திருக்கும். அதில் வந்து சக்கரம் பேட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து நல்லா ப்ராப்பராக பட்டையாக வந்திருக்கும். மேலே இருக்கிறதுல மகாலட்சுமி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் ஆரஞ்சு பாலிஷ்லேயே 4 பவுண்டில் வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன். ஒன்று 32, இன்னொன்று வந்து 33. 33 வந்து உங்களுக்கு நல்ல பென்னண்ட்டோடவே வந்திருக்கும். ஆனால் ரொம்ப லைட் வெயிட் மகாலட்சுமி டிசைன் வச்சு வருது. நல்ல லைட் வெயிட் பேட்டர்னு. கொஞ்சம் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நல்லா யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களுக்கு கேரளா டைப்லாம் லைட் வெயிட் வரும் பார்த்துருக்கீங்களா, அதை மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு பேக் செயினோட 33 வருது. நான் ஒரு நகாஸ் ஆரம் சொன்னேன் இல்லையா, இந்த பேட்டர்ன் தான் இது. கம்ப்ளீட்டாக எல்லோ கோல்டுலேயே நல்லா சூப்பராக வெறும் அழகாக மகாலட்சுமி வச்சே உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 மகாலட்சுமி சைடில் கொடுத்துட்டு நல்ல பென்னண்ட் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் நல்ல எலாங்கேட்டட் மாடலாக வந்திருக்கும். ஹேங்கிங் எல்லாமே நல்லா கொஞ்சம் கனமாகவும் இருந்தது. 112 கிராம் வரும் அந்த மகாலட்சுமி டிசைனு. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக்லஸ் எல்லோ கோல்டுலேயே 2 பீகாக் மட்டும் ஆன்டிக்கில் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 51 கிராம் வரும். ஹாரம் வந்து செம்ம கிராண்டான டிசைன். இதுவுமே உங்களுக்கு பேக் செயினோட வருது. இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும்னா கூட உங்களுக்கு ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே பாம்பே பேட்டர்னில் நல்ல அழகான ஒரு நெக் பீஸ் அண்ட் ஹாரம். இந்த ஹாரம் தான் நான் வந்து ரீலில் வந்து போட்டிருந்தேன். இது ஒரு 7-8 லேயர் வந்திருக்கும் ஸ்டெப் ஹாரம். இதுவுமே ரெகுலராக போயிட்டுருக்கிற மாடல் தான். 10 பவுன் வருது கரெக்டாக இந்த ஹாரம். இது ரெண்டுமே செம்ம யூனிக்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று வந்து 87, அந்த கீழே வரக்கூடிய இந்த ஹாரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக 87 கட் ஃபினிஷில் டைமண்ட் கட் ஃபினிஷ் மாதிரி வந்திருக்கும். ஷேப்புமே உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் வந்திருக்கும். கட் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸினஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உருவம் இல்லாமையே நல்ல பட்டையாக வரக்கூடிய ராணி ஹாரம் மாடல் மாதிரி வரும். 107 கிராம்ஸு. நல்ல கிராண்டான பீஸ். இது 4 டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. ஒன்றுத்துல 2 ஹாரம் வச்சுருக்காங்க. எல்லாமே யூனிக் பேட்டர்ன். இது கேரளா பேட்டர்ன்லேயே காசமாலை டிசைன். அது வந்து உங்களுக்கு 5.25 பவுன் வருது. கீழே இருக்கிறது வந்து கேரளா ஹாரம் தான், ப்ராப்பர் கேரளா ஹாரம். இந்த அரும்பு டைப்பில் வரும். அதுக்கு மேலே இருக்கிறது காசமாலை பேட்டர்ன். ஒன்று 42, இன்னொன்று வந்து 50. இது வந்து கம்ப்ளீட்டாக மகாலட்சுமி டிசைன் வச்சு வரும். லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இருக்காது, கொஞ்சம் தக்கையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வியர் பண்ணும்போது நல்ல கிராண்டான லுக் இருக்கும். இது ட்ரிபிள் பால் அண்ட் ட்ரிபிள் லேயர் ஹாரம். இதுவுமே ஹாரம் தான், அதனால் மிடில் லென்த்துக்கு வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா சந்திரஹாரம் பேட்டர்ன்லேயே 6 லேயர்ஸ் வச்சு வரக்கூடிய ஹாரம். எனாமல் ஒர்க் தான், ஸ்டோன் கிடையாது இதில்.
இது வந்து உங்களுக்கு கவர்னர் மாலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. ஐ திங்க் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கவர்னர் ஹாரம் காமிக்க சொல்லி. ஸோ ஆக்சுவலி சிமிலர் டு தட் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அந்த லேயர் ஹாரம். அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு 6-7 லேயரில் வரக்கூடியது. இது ரெண்டுமே வந்து கேரளா டைப் டிசைன். ஒன்று வந்து 10 பவுனுக்கு மேலே வருது இது கேரளா டைப் மாடலு. இன்னொன்று வந்து மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா மிடில் லென்த்துக்கு வரும் 20 கிராம்ஸ் தான் அது. இதில் உங்களுக்கு ஒரு 3 செட் நான் வந்து ஜஸ்ட் மேலே வச்சு காட்டுறேன். இது நல்லா கிராண்டாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு 32 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 150 கிராம்ஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸில் ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ஷோரூம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டியான லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.